Malaimurasu நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க திவ்யா. இன்னைக்கு நான் ஒரு மூவி டீமை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய லைட் ஹார்ட்டட் மூவிஸா கொடுத்த ஒரு இயக்குனர் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு படமா அப்படின்னு சொல்லி நம்மலாம் ஒரு ஷாக்கிங்ல இருக்கோம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க அரியவன் படத்தோட ட்ரைலரை. ஸோ இன்னைக்கு அந்த மூவி டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர். ஓகே. நீங்க எப்படி இருக்கீங்க? யா நைஸ் நல்லா இருக்கேன். அப்பா ஹியர் சார் நல்லா இருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட்ல இந்த ஹீரோட்ட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ சொல்லுங்க அரியவன் இந்த படத்தை வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவியும் கூட. சோ எப்படி நீங்க சப்ஜெக்ட்குள்ள வந்தீங்க? இல்ல உங்ககிட்ட கதை வந்து எப்படி அப்ரோச் ஆனிச்சு? ஆக்சுவலி நான் வந்து ஜவஹர் மித்ரன் சாரை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஒரு பைலட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துகிட்டு அதை அவருக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. ஸோ அதுக்கு நான் சூட்டபுளாக இருப்பேன்னு அவர் ஃபீல் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஆக்சுவலி. ஓகே. ஸோ பைலட் மூவிலே நீங்கள் வந்து ஹீரோவாக இருந்தீங்களா டைரக்டராக இருந்தீங்களா சார்? இல்லை, நான் அதில் வந்து இதுவாக தான் இருந்தேன், லீட் ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன். ஓகே. ஏன்னா இப்போ நிறைய பன்முக தன்மையாளர்கள் தான் நம்ம சினிமாவுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால முன்னாடியே கேட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் இயக்குனராக இருந்திருந்தீங்க அப்படின்னா நானும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மேம் கார்ஜியஸாக இருக்கீங்க. பியூட்டிஃபுல் ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்க, அரியவனுடைய கதையை வந்து உங்ககிட்ட வந்த விதம் எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி இந்த கதையை ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? So I was called, I always wanted to work in the Tamil film industry, and since so there's a very funny story about which is the first movie I saw in of Tamil which I did not understand one bit. So my best friend in school, she used to get like those DVDs. Okay. And over the summer vacations I used to watch every day. I used to watch like 2 films. And the first film I saw was Varanamayram of Surya. Okay. And I went like, you know, wow, this is what I wanted. And I did not understand a single word. So when I got a call saying that we are doing a movie and we'd like your pictures and we'd like to test you. So I came down, we auditioned for it, and sir really liked it. And after listening to the story, I was more than happy and excited, is because sometimes a heroine is very set in a mold. Like a heroine is supposed to be like this, do this type of films, at least for the beginning, and you know all that. But I am so fortunate that I got to do such an important film where you have more than presence, you have a lot to do, lot to explore, and with such a great director who has amazing sense not just of comedy but of human emotions, romance, everything. So this is how my journey began of Ariyavan. Okay, so நீங்க வாரணமாயிரம் பார்க்கும்பொழுது எப்படி ஒரு டயலாக் கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்காதோ அது மாதிரி இப்போ உங்களுடைய ஸ்பீச் பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு அதில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நாங்கள் வந்து உங்க அழகா ரசிச்சுக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும். அவ்வளோதான் பண்ணிக்கலாம். ஸோ சத்யன் சார் சொல்லுங்க, ஆக்சுவலாக ரொம்ப வருஷமா எனக்கு கனவுனே சொல்லலாம் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எப்படி இருக்கீங்க? ஸோ அரியவன் படத்தினுடைய கதைக்குள்ள நீங்க வந்த விதம் எப்படி இருந்தது? இல்ல அதாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜவஹர் சார் பண்றாரு அப்படின்னே நான் ஓகேன்ட்டேன். ஏன்னா எப்பவுமே அவரோட படத்துல ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் படத்தை யாரடி நீங்க திருச்சிற்றம்பலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா காமெடி ஹைலைட்டா இருக்கும். அதுலயும் இந்த உத்தம புத்திரன்ல விவேக் சாரோட காமெடி வந்து ஹைலைட், அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அவர் படமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், லைட் ஹார்ட்டடா இருக்கும். அவர் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த படத்துக்கு. ஸோ அவரு படம் அவர் டைரக்ஷன் நடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் தானா அப்ரோச் ஆச்சு. ஸோ ஜவஹர் சார் படம் அப்படின்னா நான் வந்து சரி உடனே எதுவுமே யோசிக்கல, ஓகே அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி என்னோட காமெடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே. ஸோ ஆஸ் அ ஹீரோவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் ஒரு வீரராகவும் நீங்கள் இருக்கீங்க, கபடி வீரராகவும் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரியும் எங்களுக்கு டீசர்ஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு வீரராக இருக்கீங்களா இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கீங்களா அப்படிங்கிறதே எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன மாதிரி அந்த கதாபாத்திரம் இருந்தது உங்களுக்கு? இதில் நான் வந்து கபடி பிளேயர் தான். ஒரு கபடி பிளேயர் லைஃப்ல ஆக்சிடென்டலாக ஹி கம் அக்ராஸ் சர்டன் பப்ளிக் இஷ்யூ, அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ வேற இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் நீங்கள் டீசரை பார்க்கும்போது என்னன்னா இது ரொம்ப ஒன்லி சப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஆக்ஷன் ஒன்லி ஆக்ஷன் பிளாக் உள்ள மூவிஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் இட்ஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஏன்னா இப்போ சத்யன் சார் அதில் காமெடி பண்ணியிருக்காங்க,
அதே மாதிரி ரமா மேம் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், ரொமான்ஸ், காமெடி அண்ட் வித் சோஷியல் மெசேஜ். ஸோ எல்லாமே ஒரு கம்பைண்டாக. ஓகே. ஸோ இந்த படத்தில் நீங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோ-ஆர்டிஸ்ட் அவங்க கூட வந்து லேடிஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கம்பைன் பண்ண விதம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்களும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? ஐ திங்க் அவங்க எல்லாருக்குமே தமிழ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட எப்படி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டீங்க? So there are a lot of characters, like you can make out from the poster behind you, but everybody was so involved and there was like acting is all about give and take and action reaction, and everybody was so amazing. Like even if there were not my scene and they all were shooting, I would go and see their scene. And sometimes what happens is, like when you're talking in English, your emotions will be different, you know, but if you're talking in your mother tongue in a different language, your emotions will be something different. So that I learned from them, like when they were saying things and like, okay, this hand gestures make this, can emote this thing and all. So that was there. The other fun part and the most cute part of the film was me getting a chance to work with Rama ma'am. She's such a great actor, and after working with her, I saw her movie Madras and all the other movies I saw. And I was like, ma'am, are you the same person? Because you totally transform. And she's such a like a homely person where she'll get you food and she'll ask whether you ate or not, and she'll not complain about working in night shift. Like we had a lot of night shifts, and she would not complain about it, and so much so that we would clap like friends, and you know, before the scene, and we would tell ourselves, no, just be serious and do scenes and all. So it was too good to know. Then sir Jawahar sir told me, do you know who she is? I'm like, yeah, she's playing my mother-in-law. No, like, do you know who's heroine and when did she start? So Jawahar sir explained, like, she's the legendary director, Bharati Raja's, like, you know, the actress, and he gave her the break and all. Then he showed me on the set her song, and that song was Rasati Rosa Pu Wa Wa Wa. And I would sing every day. She'd come on the set and I'd sing her song and welcome her on the set. So that was the whole environment, and it did not feel like, you know, you're working away from your you know, home and meeting new people. So in all, it was a super enriching and a very beautiful experience working with all of them. Yeah. சரி, எப்போதுமே நீங்கள் கலகலன்னு இருப்பீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கா கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட், எப்படி சார் ஷூட்டிங்கில் நீங்கள் இவங்கள வச்சு எப்படி சார் நீங்கள் அந்த கலகலப்பை வந்து கண்டினியூ பண்ணீங்க? ஏன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு தமிழ் புரியாமல் கூட இருந்திருக்கலாம். நம்ம செம்மையாக ஒரு கவுண்டர் போட்டிருப்போம், அந்த இடத்துல இப்படி சைலண்டா உட்கார்ந்துருப்பாங்க, அதை எப்படி பக்கம்னு இருந்திருப்போம். அந்த மாதிரி காமெடி நடந்திருக்காரு. இப்போ கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுக்காக நான் இல்லை, பிரியாணி. ஸோ பிரியாணி ஃபுல்லாக கொடுத்து அமுத்திட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அதுதான். இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் கம்மி தான். ஆமாங்க, ஹீரோ சார் கூடயும் ஒரு 2 சீன் அப்படி தான். இவங்க கூட பெரிய இன்ட்ராக்ஷன் இல்லை, கம்மி. ஒரு சின்ன ரோல் தான், பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சிவா, மனசு சக்தி, ரவுத்திரம் அந்த மாதிரி சின்ன ரோல், பட் நல்லா இருக்கும். ஸோ பெரிய இன்டராக்ஷன் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் தான், இன்டர்வியூல வந்து அவங்க பேசும்போது நான் இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி பேசுறாங்க. சரி, ஓகே, முடிச்சுட்டாங்க. அடுத்து நான் எனக்கு அந்த அளவுக்கு தான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்ச அளவுக்கு தான். அதனால இப்பதான் இன்டராக்ஷன் ப்ராப்ளமே, ஷூட்டிங் ஒன்றும் பெருசா இல்லைங்க. சார், அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க தான் வந்து முக்காவாசி நேரம் ஹீரோயினோட இருந்திருப்பீங்க, அவங்களோட தான் உங்களுக்கு வந்து கனெக்டா இருந்திருக்கும். ஸோ அப்பதான் வந்து நீங்க கவுண்டர் கொடுக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு சீன்ஸ்ல வர்றப்போ அவங்க டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? இல்லை, அவங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அந்த எந்த சீன்னாலுமே முன்னாடியே வந்து அதை அவங்களுடைய மதர் டங்கில் எழுதி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுப்பாங்க. ஸோ அவங்களால ஆக்சுவலி தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்காது. டயலாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுவாங்க. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் போக போக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ மித்ரன் சார் கூட நீங்க ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்கீங்க. அட் த சேம் டைம் அது நினைவாகும் பொழுது அவர் எந்த அளவுக்கு உங்க கூட கம்ஃபர்டபுளாக ஜாயின் பண்ணிக்கிட்டாரு, இல்லை ஸ்க்ரீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுதும் சரி, அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது சார்? இல்லை, ஜவஹர் சார் வந்து ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சன், ரொம்ப சிம்பிளுங்க. அவர் வந்து
ஹார்ஷாவே பேச மாட்டார். பேசுறதே கேட்காது, பேசல நான் நினைச்சுக்குவேன். ரொம்ப ரொம்ப அமைதி. அதுதான் நம்ம வந்து ஏதாவது ஐடியாஸ் கொடுத்தாலும் கூட அவர் வந்து ஒரு ஈகோஸ்டிக்காக நான் பெரிய டைரக்டர் நான் சொன்னதான் நீங்கள் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் சீன் நல்லா வரணும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் கொடுத்துருவாரு. நான் ஏதாச்சும் என்னோட சில சஜஷன்ஸ், சில டைலாக்ஸ், ஏதோ ஒரு பாடி லாங்குவேஜ் எதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிடுவார். ஸோ வெரி கம்ஃபர்டபுள் டைரக்டருங்க. இவர் கூட ஒர்க் பண்ணுறது நம்மளுக்கு வந்து டயர்டும் தெரியாது, காமெடி சீனும் வந்து ஹாப்பியாக இருக்கும். சில டைரக்டர்ஸ் கொஞ்சம் ரஃப்பாக இருப்பாங்க. ஸோ அப்போ காமெடி சீன் பண்ணும்போது காமெடி சீனை வந்து ஒரு டெரரா எடுத்துருப்பாங்க, ஆக்ஷன் சீனை காமெடி எடுத்துருப்பாங்க. நம்ம கிட்ட வந்து டைம் ஆகுது அப்படின்னு டைரக்டர் நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட் குறையும். ஏன்னா காமெடி ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த எக்ஸ்பிரஷன்ஸு, அந்த டைலாக்ஸ் அதெல்லாம் தான். ஸோ அதனால இப்படி ஒரு டைரக்டர் இருந்தாங்கன்னா எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஜாலி. காமெடி ஆக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். தேங்க்யூ ஜவஹர் சார். சார் நீங்க சொல்லுங்க, ஆல்ரெடி இஸ் ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு அவர் ஆக்சுவலா. ஸோ தனுஷ் சார் கூட நிறைய படங்கள் பண்ணி அண்ட் லாஸ்ட் மூவியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவரு உங்க கூட நீங்க ஒரு என்ட்ரி ஆகுறீங்க, இப்போதான் நீங்க சினிமாவுக்கு என்ட்ரி ஆகுறீங்க அப்படிங்கிறப்போ உங்க கூட எந்த அளவுக்கு அவர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாரு, ஸ்கிரிப்ட் சொல்ற விதத்துலயுமா இருக்கட்டும், இல்லை உங்கள்கிட்ட இருந்து வேலை வாங்குற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது? இல்லை, அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைரக்டர். அதாவது வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரி. ஆனால் அந்த மாதிரி அவர் பழகிருந்தே இல்லை. லைக் ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்ட்லியாக தான் பழகியிருக்காரு. ஈவன் தோ ஐ எம் அ டெபியூ அண்ட் வெரி நியூ. அண்ட் அவர் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணது, அவங்க பிரதர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. லைக் ஃப்ரம் புதுப்பேட்டை, 7G ரெயின்போ காலனி அண்ட் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ண யாரடி நீ மோகினி, எல்லா இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ சொல்லுவார், அப்போ வந்து தனுஷ் சார் வந்து எப்படி இருந்தார், இப்போது க்ரோத் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அவருக்கு நிறைய பேருடைய க்ரோத்தையே அவர் பார்த்துருப்பார், லைக் க்ரோத் ஃபேஸு. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கும்போது எந்த மாதிரி சொல்லி ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிற அந்த நாலேஜ் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஸோ அதனால வந்து என்னை ரொம்ப டிமாண்ட் பண்ணுறதோட எனக்கு நிறைய வந்து ஹி டாட் மீ, நிறைய டீச் பண்ணார். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு இன்புட் இல்லாமல் எக்ஸ்ட்ராக்ஷன் கேட்டால் அது கஷ்டம். ஸோ அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதனால ரிசல்ட் வர முடிஞ்சது. ஓகே. ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள் ஜவஹர் சார் பற்றி. ஸோ செட்டில் வந்து அவர் எந்த லெவலில் இருந்தார், இல்லை நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருந்துருப்போம் இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் ஒரு செட்டில் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பட் ஆன் த ஸ்பாட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜவஹர் சார்? Jawahar sir is, like sir said, is extremely sweet. It was surprising to see such a big director to be so humble and so down to earth, and he would talk like he would say ninge to me, and I was like, sir, please don't do this. Actually it's not, I don't feel comfortable, please don't do that. But he would maintain that thing with everyone, not just me. And he would give that space to actor, and if I, like, all of a sudden I managed to learn 2 lines and I would say, can I do sir this change, and you would be open to this, and sir would make, oh, so today you remember your lines. I'm like, yeah sir, today I remember my lines. And he would make fun, like, if there is some scene, and he would add humor to it, he would add emotion to it, and there are some things that you can't see, but he know that you can do it, and he had such beautiful way to explain it and extract it, like Ishaaon said, that you will not even know, and when you see it on screen you're like, oh, this is what you were talking about and this is what you wanted. So those are the things. And one thing I also want to add is that when we were supposed to shoot for a song and our schedule was done and bookings, everything was done, and just 2 days before that my father had a heart attack, and he was in ICU and he had 3 blockages, and emotionally, mentally I was very exhausted with hospitals and this and that.
And sir came to know that this has happened. So he called me and he asked, do you want me to extend the schedule? Do you want me to make changes? Please tell me, don't do this. And I'm like, no sir, please, let's go on with the shoot and let's finish it. And he would keep up, he would follow up. Like, did you talk to your dad when we were shooting? Like, how is he doing and all? He doesn't have to do it, but he would still keep up with it. And also it shows that his humbleness, and that is itself is a very learning arc for us. And apart from that, his entire team is also so jolly. So many times we would make fun of if I did something or anybody who did something, he would make, oh, so this is what you did, so it was all in all a very, very fun experience working with him. Okay. So படம் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா சார்? ஆக்சுவலாக இன்னும் பார்க்கலாம். ஓகே, சப்போஸ்க்காக நரேட் பண்ணும்பொழுது எனக்கு இந்த கேரக்டர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதை நீங்கள் ஃபீல் இல்லை. ஆக்சுவலாக இந்த படத்தில் இந்த படம் கதை ஃபுல் கதை தெரியலீங்க, நரேட் பண்ணல. என்னோட போர்ஷன் மட்டும் தான் தெரியும். ஸோ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ப்ளஸ் ஹியூமர் தெரிஞ்ச டைரக்டர் போது இன்னும் அது என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அதனால எனக்கு கதை தெரியாதங்காட்டி எனக்கு அது எதுவும் நான் சொல்ல முடியல. சார், உங்களுக்கு கதை ஃபுல்லாக நரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நான் டீசர் பார்க்கும்போது இதில் யார் வில்லனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கே தேடுற மாதிரியே ஆகி போச்சு. ஏன்னா நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, விளையாடுறீங்க, சோஷியல் மெசேஜஸ் யாரு நீங்க வில்லன், ஹீரோ மட்டும் தான் காட்டுறீங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் சஸ்பென்ஸாக வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோற்றுருந்தா? இல்லை, எனக்கு இந்த கேரக்டர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். யாருக்குதான் பிடிக்காது. பட் ஒரு நடிப்பு அப்படின்னா ஒரு சில கேரக்டர்ல இருக்கும்ல, ஹீரோவை தாண்டி ஒரு நடிப்பு இருக்கும். டேனியல் பாலாஜி சார் கேரக்டர். ஓகே, ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்க, உங்க கூடவே எக்ஸ்ட்ரா நிறைய கேர்ள்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்கள் என்னவா இருந்தது? இல்லை இந்த கேரக்டர் ஆஸ் அ ஹீரோயின் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர் தான் இருக்கும் நம்மளுக்கு. பட் அதையும் தாண்டி இந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ்ல யாராவது இருப்பாங்க? Actually, I can't really pick up one because according to the story, everybody has had their own journey and everybody has their own character arc, and the way they have done it so beautifully that every character I feel I can resonate with it and I can feel their pain and everything, agony that they are going through. So I feel like I am also feeling that thing. So I don't think I miss, like I would want to live or play any character as such. ஸோ ஹோல் மூவிலையுமே பார்க்கும்பொழுது இது ஒரு விளையாட்டை மையப்படுத்தி எடுக்கிற ஒரு படமா இல்லை வந்து சோஷியல் மெசேஜஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமா அப்படிங்கிறதுல எங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் விளையாடுறீங்க, அட் சேம் டைம் சோஷியல் மெசேஜஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இந்த கதை வந்து எதை நகர்த்தி நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த மூவி வந்து இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். லைக் ஆக்சுவலி இதில் வந்து ரொமான்ஸ், சென்டிமெண்ட்ஸ், ஆக்ஷன், காமெடி எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மீறி இதில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது. ஸோ வந்து இது எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மூவி. அட் த சேம் டைம் அட் த எண்ட் ஆஃப் த மூவி தே வில் ஆல்சோ ஹாவ் அ மெசேஜ். இப்போ இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நடக்கிற எத்தனையோ ஒரு பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு என்ன பெஸ்ட் சொல்யூஷனோ அந்த சொல்யூஷன் இந்த படத்தில் இருக்கு. லைக் அதுக்குடைய ஆன்சர். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அதோடைய சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வைரஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மருந்து அப்கிரேட் ஆகிட்டே போனால் தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல லைக் பெண்கள் அண்ட் யாராக இருந்தாலும், நாட் ஓன்லி விமென், யாருக்குமே வந்து த ப்ராப்ளம் விச் தே ஃபேஸ், லைக் அதுக்கு வந்து திஸ் இஸ் அ பெட்டர் சொல்யூஷன் இன் த மூவி. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து என்ஜாயும் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து ஒரு மூவி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தே எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் அபவுட் த சொசைட்டி அண்ட் த செல்ஃப். சார், எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கு சார். நான் ஃபுல் கதையுமே கேட்கல, என்னுடைய போர்ஷன் மட்டும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது. ஏன்னா அஸ் அ சீனியர் ஆக்டர் நீங்கள் எப்பவுமே ஒரு ஃபுல் கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அது முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும்.
அது இயக்குனர் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையா இருக்கலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். பட் ஷூட் எடுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஓகே கதை இப்படிதான் போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அப்படி சர்வன் இல்ல அதாவது டேனியல் பாலாஜி சார் கூட வந்து எனக்கு காம்பினேஷன் ஜஸ்ட் ஒரு ஷாட் தான். ஸோ அப்பதான் இது வந்து ஆக்ஷன் அதிகம் இருக்கிற, ஏன்னா அப்பதான் எனக்கு அவர் இருக்காரு அப்படின்றது தெரியும் படத்துல. ஸோ அவர் இருக்காருனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும். ஏன்னா கமல் சாருக்கே தப்பு, ஸோ அவர் இருக்காருன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆக்ஷன் இருக்கும். ஸோ ஆக்ஷன் படம் அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஹீரோஸா பார்த்தீங்கன்னா அவர் ஹைட்டு அந்த பில்ட்டுக்கு ஆக்ஷன் நல்லா இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு காமெடி, அது என்னோடது மட்டும் இல்லைங்க, ஃபேமிலி சீன்ஸ் இப்போ அம்மா மேடம் கொடுக்குறது அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டோரி நான் ஃபுல்லாக கேட்காத காரணம் வந்து ஜவஹர் சார் படம் என்ன கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்றது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல நிறைய அடிகள் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. மேபி இன்னும் ஒரு சீனியர் ஆக்டருக்குமே கூட மாதிரி நடக்கலாம், ஆக்ஷன்ஸ் நடக்கும்போது சம்ஹவ் எங்கேயாவது இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டேனியல் பாலாஜி சார் சொல்லவே வேண்டாம், எக்ரேகரே அடிச்சுருவாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபைட் சீக்வன்ஸ் இருந்து நீங்க அடிப்பட்ட விஷயங்களா இருந்ததா? படத்துல அடி வாங்குறதும் இருக்கு, அண்ட் ஷூட்டிங் அப்பவும் எனக்கு இன்ஜுரி ஆயிருக்கு ஆக்சுவலி. ஸோ ஒரு ஸ்டண்ட் சீனில் வந்து இன்ஜுரி ஆகி, ஆனால் இருந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அதை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. ஏன்னா அடுத்த நாள் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வந்து டேட்ஸ் இல்லை. ஸோ அந்த ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால வந்து எனக்கு அந்த ஸ்டண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே அடிபட்டுடுச்சு. பட் காலை ட்விஸ்ட் ஆகி பயங்கரமாக ஸ்வெல் ஆகிடுச்சு. ஸோ பெயின் ஸ்ப்ரேலாம் பண்ணி, ஆனால் அன்றைக்கி வந்து வி கம்ப்ளீட்டட் த ஷெட்யூல். ஸோ அதனால அடி வாங்காமல், இது என்ன அடி கொடுத்த